Okay, once again about how to select the foundation. So foundation already உங்களுக்கு சொல்லிருக்கேன். cream foundation இருக்கு, stick foundation இருக்கு, grease based foundation இருக்கு, liquid based foundation இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு compact or powder pressed powder foundation இருக்கு. எல்லாமே foundation இருக்கு. ஆனா எந்த மாதிரி foundation செலக்ட் பண்ணனும்ன்றது நிறைய இம்பார்ட்டன்ட். எப்பவுமே பாருங்க உங்களோட ஸ்கின்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட ரிஸ்ட்ல நீங்க பாக்கும்போது உங்களோட கிரீனா தெரிஞ்சதுன்னா உங்களோட பிளட் வெயின்ஸ் ரொம்ப கிரீனா தெரிஞ்சதுன்னா நீங்க அங்க வந்துட்டு உங்களோட ஸ்கின்ல இட்ஸ் லைக் எ வார்ம் ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி உங்களோட ஸ்கின் டோன்ல லைக் உங்களோட ரிஸ்ட்ல பர்ப்ளிஷும் லைக் பிங்கிஷா உங்களுக்கு பர்ப்ளிஷும் வைட்லைட்டா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸோ தட் இஸ் கூல் அண்டர்டோன். இதுல எல்லாமே மூணு மிக்ஸ் ஆயிருந்ததுன்னா it's like a neutral undertone ன்னு சொல்லுவோம். so based on this only you need to select the foundation. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா வேற 7 மாதிரி ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணுவோம். பட் அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. ஏன்னா பேசிக்கா நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கும்போது நீங்க உங்க ஃபவுண்டேஷனை ஒரு கல்யாணத்துக்கோ இல்ல ஒரு மாடலிங்கோ எதுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சாலே மட்டுமே போதும். அதுக்காக தான் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிளாஸ். So first of all foundation select பண்ணும்போது you need to see the skin type. So skin type பத்தி தெரிஞ்சுக்கணும். normal skin or dry skin otherwise oily skin. So it's very important. foundation select பண்றதுக்கு முன்ன நீங்க skin type பத்தி தெரிஞ்சுக்கினு தான் நீங்க foundation செலக்ட் பண்ணணும். later I will show you that எப்படி நம்ம செலக்ட் பண்றோம்ன்றத பத்தி நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் so skin type ஆச்சு. அதுக்கப்புறம் type of finish. So நம்ம என்ன மாதிரி மேக்கப் பண்றோம் finish type like whether it's a matte look or dewy or shiny or glossy look. So இது கூட based on this you need to select your foundation. இதுக்கப்புறம் மெயினா skin type ஆச்சு, type of finish ஆச்சு. next skin complexion. So இது ரொம்ப important. So skin complexion already சொன்னேன் fair medium லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் அவங்க ஃபேரா இருக்காங்களா மீடியமா இருக்காங்களா ஸோ டஸ்கியா இது எல்லாமே பார்த்துட்டு தான் நீங்க ஃபவுண்டேஷனவே செலக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்துட்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ என்ன இப்படின்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னா என்னன்னா ஸோ நீங்கள் மேக்கப்பை எங்கே பண்ண போகிறீங்க லைக் க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டா இல்லை ஓப்பன் பிளேஸா இல்லை ரொம்ப இது ரொம்ப ஹீட்டாக இருக்கா இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஏசி இருக்கா. ஸோ இது எல்லாமே பேஸ்ட் பண்ணி தான் நீங்கள் பார்த்துக்கணும் மேக்கப் ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணும்போது க்ளோஸ்டா ஓப்பன்னா இல்லை ரொம்ப வார்ம் இருக்கா ஸோ லைக் ரொம்ப ஹியூமிடிட்டி இருக்கா இல்லை நீங்கள் ஒரு ஷோரில் பண்ணுறீங்களா மேக்கப்பு. ஸோ இது எல்லாமே நீங்கள் பேஸ்ட் ஆன் திஸ் ஒன்லி யூ நீட் டு செலக்ட் யுவர் ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இது எல்லாமே பார்த்துட்டு தான் உங்களோட ஃபவுண்டேஷனவே செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபவுண்டேஷனை பற்றி நான் திரும்பி இன்னொரு முறை சொல்கிறேன். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்புறம் உங்களோட லுக் மேக்கப் பண்ணிட்ட பிறகு மேக்கப் வந்துட்டு லாங் லாஸ்டிங் இருக்கணுமா இல்லை ஒரு 2 hours 1 hour இருந்தால் போதுமா ஒரு 8 hours வரையும் ஸ்டாண்ட் ஆகணுமா ப்ளஸ் மேக்கப் முடிச்சுட்டு உங்களுக்கு அது வாட்டர் ப்ரூஃப் ஆகணுமா இந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும். எல்லாமே பார்த்துட்டு தான் நீங்கள் ஃபவுண்டேஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பார்க்காம நீங்கள் ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மேக்கப்பு ரொம்ப நேரம் இருக்காது. அப்புறம் உங்கள் கிளைண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரும் நீங்கள் பண்ணீங்க மேக்கப்பு எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஒன்லி யூ நீட் டு செலக்ட் யுவர் ஃபவுண்டேஷன். ஸோ ஆஸ் ஏ ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய ப்ராடக்ட் உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸும் கிடைக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் கிடைக்குது. நான் சில ப்ராடக்ட்டை பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குன்றதை காட்டிடுறேன். அப்புறமா நீங்கள் என்ன செலக்ட் பண்ணலான்றதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் டெர்மா பேலட். ஸோ திஸ் இஸ் கால்ட் கேமோஃப்ளேஜ் மேக்கப் ப்ராடக்ட் ஆர் டெர்மா பேலட் ஃப்ரம் கிரைலான். இது வந்துட்டு 24 ஷேட்லையும் கிடைக்கும். இது இல்லாமல் சிதிஸ் ஸோ 24 ஷேட்லையும் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு 12 ஷேட்லையும் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த பேலட் வேணுமாதிலையும் வாங்கிக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர்
என்ன மேக்கப் பண்ணுறீங்க, எவ்வளோ லெவலில் பண்ணுறீங்கன்றத மேலே நீங்கள் 12 ஷேட்ஸ் வேணுமாதிரி வாங்கிக்கலாம், 24 ஷேட்ஸ் வேணுமாதிரி வாங்கிக்கலாம். என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா பெட்டர் டு கோ வித் ஏ 24 ஷேட் பேலட். அந்த 24 ஷேட் பேலட் வாங்கும்போது ஸோ பெட்டர் டு பர்ச்சேஸ் ஃபார் சவுத் இந்தியா. ஸோ சவுத் இந்தியாவுக்காகவே நிறைய பேலட்ஸ் கிடைக்குது. அதில் மெயினாக D31 இருக்கா, D30 இருக்கா, D34 இருக்கா, இது எல்லாமே பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ என்னோட சஜஷன் பெங்களூர் வேன் பேலட்டோ இல்லை சென்னை பேலட்டோ நீங்கள் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். எல்லா ப்ராடக்ட்ஸும் இதில் உங்களுக்கு எல்லா கலரும் இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் ஃபவுண்டேஷனை எடுத்துக்கணும்னு. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு அப்சர்வ் இயர். ஸோ இது வந்து இதில் ஸோ திஸ் இஸ் D34, this is D31 and this is D30 plus இது D509 and D32 plus இன்னொன்று Dread B. இந்த கலர்ஸை வந்துட்டு நாம் கரெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதர் தேன் திஸ் எல்லாமே ஃபவுண்டேஷன்ஸ் தான். நீங்கள் ஃபவுண்டேஷன் பேஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் செலக்ட் பண்ணி தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எதுவுமே நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். எப்பவுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணும்போது அவங்களோட ஸ்கின் கலரை மேட்ச் பண்ணி தான் நீங்கள் ஃபவுண்டேஷனை செலக்ட் பண்ண போகிறீங்க. சில டைமில் இந்த நம்பர் எல்லாம் இந்த D16 இந்த எல்லாமே we can use for a கவுண்டோரிங் பர்பஸ். ஸோ ஃபேஸில் சில ஹைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கவுண்டோரிங்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ஃபவுண்டேஷனோட நீங்கள் இந்த கரெக்டர்ஸை மிக்ஸ் பண்ணும்போது இட் வில் கால் இட் ஆஸ் ஏ கன்சீலர். நீங்கள் செப்பரேட்டாக கன்சீலர் வாங்குற தேவையே இல்லை. ஸோ கன்சீலரும் உங்களுக்கு இதுலேயே ஆகிடும். ஸோ கன்சீலர் கரெக்டரும் எல்லாமே இதுலேயே இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஒரு பேலட் வாங்கினீங்கனாலே போதும். இந்த பேலட்டில் எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணலாம். இது எந்த காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணணும்னா மெயினாக இது வந்துட்டு எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். வேறு எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஈவன் நார்மல் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம், காம்பினேஷன் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். பட் எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும் என்னோட சஜஷன். ஸோ ப்ளீஸ் அவாய்ட். இல்லை சார் நான் இது மட்டும் தான் இருக்குது என்கிட்ட வேறு எந்த பேலட்டும் இல்லைன்னா மிக்ஸ் யூத் மேக்கப் பிளெண்டர், லிக்விட் மேக்கப் பிளெண்டர் கிடைக்குது. அந்த மேக்கப் பிளெண்டரோட இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஈவன் எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் சூப்பராக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச உள்ள என்னோட ஆஸ்பர் என்னோட நாலேஜில் ஸோ சூப்பராவோட நீங்கள் இதவே வச்சுட்டு கூட நீங்கள் ஈவன் ட்ரை ஸ்கின்னுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது இட் இஸ் அபவுட் கேமோஃப்ளேஜ் மேக்கப் ஆர் டர்மா பேலட். இது வந்துட்டு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியும் இந்த பேலட் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேலட். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட மேக்கப்பை முடிக்கலாம். இதை பற்றி நான் இன்னும் ஃபர்தராக கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் சுப்ரா பேலட். சுப்ராலையும் உங்களுக்கு 24 ஷேடும் கிடைக்குது, அதே மாதிரி 12 ஷேடும் கிடைக்குது. நீங்கள் எது வேணும் அதுலேயும் வாங்கிக்கலாம். சுப்ரா வந்துட்டு நிறைய பேரோட கன்ஃபியூஷன் அதுதான், சார் ரொம்ப ரொம்ப ஈஸி சார் பிளெண்ட் பண்ணுறதுக்கு, ஆனால் இதுதான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் கிரீஸ் பேஸோ ஆயில் பேஸ்டோ ப்ராடக்ட் இருக்கிறதுனால ஸோ டோன்ட் யூஸ் ஃபார் ஆயிலி ஸ்கின். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த பேலட் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மேக்கப் ரொம்ப ரொம்ப கருப்பாயிடும். ஸோ மேக்கப் பண்ணும்போது ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் மேக்கப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப டார்க்காக தெரியும். காரணம் என்னன்னா ஸோ இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஆயில் பேஸ் தான். ஸோ ஆயில் பேஸ் ஆல்ரெடி இதில் ஆயில் இருக்கிறதுனால ஸோ பெட்டர் டு யூஸ் ஒன்லி ஃபார் எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின். டோன்ட் யூஸ் ஃபார் நார்மல் ஸ்கின்னோ ஆயிலி ஸ்கின்னுக்கோ வேண்டாம் இது. ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின். ஸோ என்னோட சஜஷன், இப்போ நீங்கள் சூப்பராக வாங்க முடியலன்னா உங்களோட டர்மாவை வச்சு மேக்கப் பிளெண்டர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் நான் உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் அபவுட் சூப்பரா. எந்த ஒரு பேலட்டும் நீங்கள் பார்த்து செக் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இது 24 ஷேட்ஸ் இருக்கிற பேலட்டு, இது 12 ஷேட்ஸ் இருக்கிற பேலட்டு. ஸோ நீங்கள் எது வேணும் முதலையும் வாங்கிக்கலாம். இட்ஸ் உங்களோட விஷ். ஸோ நீங்கள் எது வாங்கணும்னு டிசைட் பண்ணுறீங்களோ வாங்கிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்லி ஃபார் எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின்னுக்கான ஒரு பேலட் இது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பெயிண்ட் ஸ்டிக் ஆர் பெயிண்ட் ஸ்டிக்னு சொல்லுவோம், ஸ்டிக் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். இப்போ இது உங்களுக்கு பேலட்லேயும் வந்துட்டு இருக்கு, டிவி பெயிண்ட் ஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ பேலட் இதுலேயும் வருது, அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டிக் மாதிரியும் வருது. ஸோ திஸ் இஸ் எ ஸ்டிக் ஃபவுண்டேஷன். ஸோ யூ கேன் see this. ஸோ திஸ் இஸ் ஸ்டிக் ஃபவுண்டேஷன். இது மெயினாக எங்கன்னா இது ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும், டெக்ஸ்சரில் ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கிறதுனால
என்னோட சஜஷன் நீங்கள் ஒரு பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் இதை பேஸை யூஸ் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். பட் முடிஞ்சவளை நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப திக்கியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக பிளெண்ட் பண்ணலைங்கன்னா பேட்சி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை அண்ட் ப்ரொஃபஷனல்ஸு ஒன்லி இன் டிவிஸ் அண்ட் மூவிஸில் தான் இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இந்த ஒரு ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கே தெரியும், வெளியெல்லாம் நிறைய ஷூட்டிங் இருக்கும், நிறைய ஸ்வெட் ஆவாங்க, நிறைய பிரச்சனை இருக்கிற இடத்துல. ஸோ ப்ளஸ் இதை யூஸ் பண்ணணும்னா நிறைய ப்ராக்டிஸ் வேணும். அப்போ தான் உங்களால் யூஸ் பண்ணவே முடியும். ஸ்டிக் ஃபவுண்டேஷன் டிவி பெயிண்ட் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மெயின்லி ஃபார் டிவி பர்பஸ் அண்ட் மூவிக்காக யூஸ் பண்ணுறது. ஈவன் நீங்கள் ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லாமல் இதுவே கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. நிறைய ப்ராக்டிஸ் வேணும். எஸ்பெஷலி டர்மாவாகட்டும் இல்லை டிவி பெயிண்ட் ஸ்டிக் ஆகட்டும், ரெண்டுமே யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். அந்த ப்ராக்டிஸ் இல்லைன்னா உங்களால் பிளெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் இது கூட யூஸ் பண்ணலாம். பட் இட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயினாக டிவிக்கும் மூவிஸ்க்காக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய கலர்ஸில் கிடைக்குது. சுப்ரா கலர்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் நிறைய கலர்ஸில் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னா இப்போ ட்ரமாட்டிக் மேக்கப் லுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு 3D மேக்கப் அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இந்த ஒரு பேலெட்டை நிறைய ஹெல்ப் ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் கிரைலான். ஸோ திஸ் இஸ் கால்ட் சுப்ரா கலர் பேலெட். ஸோ இந்த பேலெட் வந்து நிறைய யூஸ் பண்ணுறது வந்துட்டு வேறு மாதிரி ட்ரமாட்டிக் தியேட்டர் மேக்கப் அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த பேலெட்டை யூஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஆல்சோ அபவுட் த ஃபவுண்டேஷன். ஸோ நான் இன்னும் உங்களுக்கு எந்த ஃபவுண்டேஷன் எதுக்குன்னு நான் சொல்லலை, வெறும் ஃபவுண்டேஷன் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்சர்வ் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபவுண்டேஷனு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆக்வா கலர்ஸ். ஸோ இது நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு. இது அப்படியே ஒர்க்கே ஆகாது பாருங்கள், கையில் ஒட்டாது. நீங்கள் இது மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். எஸ்பெஷலி சில பிந்தி டிசைனோ இல்லை வேறு ஏதாவது ஃபேஸில் டிசைன் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கோ மட்டும்தான் இந்த ஒரு ஆக்வா கலர்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இது கூட நீங்கள் ஃபவுண்டேஷனாக உங்களுக்கு ஆக்வா கலர்ஸ் இன்னும் கிடைக்கும். நிறைய வெரைட்டிஸில் கிடைக்குது, நிறைய ஷேட்ஸில் கிடைக்குது. யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் யுவர் சம் அதர் பர்பஸஸ். இப்போ நீங்கள் ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணியிருக்கீங்க, எஸ்பெஷலி மகாராஷ்டிரா பிரைடலோ இல்லை பெங்காலி பிரைடலோ பார்த்தீங்கன்னா அவங்க இங்கெல்லாம் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த பேட்டர்ன் எல்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் ஆக்வா கலர் பேலட். ஸோ அதுக்கப்புறம் நான் ஐ எம் கோயிங் வித் சம் அதர் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ மெயின்லி ஐ எம் கோயிங் வித் ஏ லிக்விட் பேஸ்ட் ஃபவுண்டேஷன். ஸோ லிக்விட் பேஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் கோ வித் ஏ மேக். எல்லாருக்கும் மேக்ன்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட், இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஒரு 4லேருந்து 5 ஷேட் வச்சிங்கன்னா உங்களுக்கு போதும். ஸோ மேக்கில் வாங்கும்போது பெட்டர் டு பர்ச்சேஸ் NC35, NC38, NC40, NC42 அண்ட் NC45. ஸோ இவ்வளோ ஷேட்ஸ் இருந்தால் உங்களால் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்கின்னவும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்காகனா இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷனு இது. ஐ திங்க் உங்களுக்கு தெரியும், அரௌண்ட் 2800லேருந்து 3000 rupees இருக்குது இந்த ஃபவுண்டேஷனு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ரொம்ப நல்ல கவரேஜ் கிடைக்கும். அப்புறம் எவ்வளோ பேருக்கு தெரியும் NCனா என்ன, NWன்னா என்ன? நீங்கள் மேக்கில் போனீங்கன்னா NC அண்ட் NWன்னு 2 சொல்கிறாங்க. ஸோ வாட் யூ மீன் பை தட்?